Taste the Daily. சாலை விரிவாக்க பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் முகப்பில் வடிகால் வாய்க்காலில் தண்ணீர் வெளியேறுவதற்கான பாலம் அமைக்காமல் சிமெண்ட் குழாயை நெடுஞ்சாலைத்துறை பதித்து சென்றுள்ளனர். இதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்திருக்கும் கிராம மக்கள் திறனற்ற ஸ்டாலின் அரசின் நெடுஞ்சாலைத்துறையினர் பாலம் அமைக்காவிட்டால் 20க்கும் மேற்பட்ட கிராம மக்களை திரட்டி சாலை மறியலில் ஈடுபடுவோம் என எச்சரிக்கை விடுத்தனர். தமிழ்நாடு அரசு தான் பாத்தீங்கன்னா மறுபரிசீலனை பண்ணி எங்களுக்கு மறுபடியும் இங்க ஒரு பாலம் ஒண்ணு கட்டி கொடுக்கணும். தமிழ்நாடு அரசு பாத்தீங்கன்னா இந்த கோரிக்கைக்காக செவி சாய்க்கணும். எங்களுக்கு பழைய இருந்த மாதிரி பாலம் அமைச்சு எங்களுக்கு இது தரணும். பிளஸ் பாத்தீங்கன்னா எல்லாமே புறணமைச்சு தரணும். அந்த தண்ணீர் வடிகால் ஃபுல்லாவே எல்லாமே பிளாக் ஆகியிருக்கு. அது எங்களுக்கு தூர்வாரி தரணும். இது தமிழ்நாடு அரசு இதுக்கு செவி சாய்க்கலைன்னா சுத்துப்பட்டு எங்க கிராம மக்களையும் கூட்டி நாங்க சாலை மறியல் பண்றதுக்கும் ரெடியா இருக்கோம். சிவகங்கை மாவட்டம் கிருங்காக்கோட்டையில் கலியுக மெய்யய்யனார் கோயிலில் புரவி எடுப்பு விழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி கோலாகலமாக நடைபெற்றது. இதில் மதுரை, புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த 600க்கும் மேற்பட்ட காளைகள் மற்றும் 300க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் பங்கேற்றனர். இதில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கும் காளைகளின் உரிமையாளர்களுக்கும் பரிசுகளும் பதக்கங்களும் வழங்கப்பட்டன. இந்நிகழ்வில் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஆர்வலர்கள் கலந்து கொண்டு கண்டுகளித்தனர். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் ரெட் அலர்ட் மற்றும் இ பாஸ் காரணங்களால் மலைப்பயிர்கள் கண்காட்சியில் சுற்றுலா பயணிகள் வருகை குறைந்து காணப்பட்டது. குன்னூர் மேட்டுப்பாளையம் மலைப்பாதையில் உள்ள காட்டேரி பூங்காவில் முதன்முறையாக மலைப்பயிர்கள் கண்காட்சி இன்று துவங்கி 3 நாட்கள் நடைபெறுகிறது. இந்நிலையில் இம்மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் மற்றும் இ பாஸ் நடைமுறை காரணமாக சுற்றுலா பயணிகளின் வருகை குறைந்தே காணப்பட்டது. வேலூரில் பயிர்களை நாசம் செய்யும் யானைகளை தடுக்க வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்கவில்லை என குறைதீர் கூட்டத்தில் விவசாயிகள் குற்றம் சாட்டினர். மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மாவட்ட வருவாய் அலுவலர் தலைமையில் குறைதீர்வு கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற விவசாயிகள் பெஞ்சல் புயலுக்கான 2ஆம் கட்ட நிவாரணம் இதுவரை வழங்கப்படவில்லை எனவும், மாமரம் மற்றும் தென்னை மரங்களில் பரவி வரும் கரும்பூஞ்சை நோயை தடுக்க வேளாண் துறையினர் எவ்வித உதவியும் செய்வதில்லை எனவும் குற்றம் சாட்டினர். விவசாய விரோத திமுக ஆட்சியில் பல்வேறு இன்னல்களை சந்திப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் நகராட்சியில் மீனவர்கள் வசிக்கும் பகுதி வார்டுகளை உயர்த்த மீனவ அமைப்பினர் ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். குளச்சல் நகராட்சியில் மொத்தம் உள்ள 24 வார்டுகளில் 12 வார்டுகளில் மீனவர்கள் 50% வசித்து வருகின்றனர். கடந்த 2022ஆம் ஆண்டு நடந்த உள்ளாட்சி தேர்தலின் போது 12 வார்டுகள் 7 வார்டுகளாக குறைக்கப்பட்டது. இதனை மீண்டும் 12 வார்டுகளாக அமல்படுத்த கோரி ஏற்கனவே விடியா ஸ்டாலின் அரசிடம் கோரிக்கை வைத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் மீனவ அமைப்பினர் நாகர்கோவில் ஆட்சியர் அலுவலகத்தில் மீண்டும் கோரிக்கை மனு அளித்தனர். தொடர் மழை காரணமாக திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. திருமூர்த்திமலை பஞ்சலிங்க அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அமனலிங்கேஸ்வரர் திருக்கோயில் வெள்ள நீரால் சூழப்பட்டுள்ளது. மேலும் உடுமலை அருகே செல்லும் பாம்பாறு, தேனாறு, சின்னாறு உள்ளிட்டவற்றுள் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் அருகாமையில் உள்ள மலை கிராமங்கள் தனித்தீவுகளாக மாறியுள்ளன. இதன் காரணமாக தளிஞ்சி வயல், கீழான வயல் உள்ளிட்ட பகுதி மக்கள் அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட அருகாமை பகுதிகளுக்கு உயிரை பணயம் வைத்து பயணிக்க வேண்டிய நிலை உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஆற்றை கடக்க பாலம் அமைக்க வேண்டுமென பலமுறை கோரிக்கை வைத்தும் விடிய அரசு அதனை கண்டுகொள்ளவில்லை என மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர்.